ஏன்டா இதுக்கெல்லாம் கோவப்படுற? சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. கிழவிக்கு ஆசைய பாரு. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ, பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ, போச்சே. இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டியை பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற. அப்படி போடுடி தொங்க கட்டி. அழகு தேவதை போய் சொல்ல மாட்டான். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பியூட்டி. ஐ மீன் நான் வீட்டுக்கு ஓடுறேன். நில்ல, நீ மட்டும் திரும்ப வந்த தலைய திருப்பி விட்டுருவேன். நீ எதுக்கு கவலைப்படாதாயிரா? என் அழகுல பொறாமப்பட்டு இவ பாயறா. இது அப்புறம் பாத்துக்கலாம். இவன் சுண்டக்காய் என்னாச்சு? அது சுண்டைக்காயே இல்ல, கிறிஸ்மஸ்க்காக வச்சிருந்த பல்ப். அது விளங்கன மாதிரி தான். ஏன் அதுவும் பார்க்க பளபளன்னு இருந்ததா, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு. மின்னுவதெல்லாம் சுண்டக்காய் இல்ல. சிடா, நீ அந்த பக்கம் புடி. அப்படியே பண்ற. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியே தாண்டா இருக்க. உனக்கு என்னாச்சு? இனிமே நான் என்னுடைய ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த மாட்டேன். ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நட்டுக்கிட்டு நிக்க வைக்கிறேன். எத? நான் இந்த டேபிள பத்தி சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. கூட ரெண்டு பேர் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லை. என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய இன்னொரு சுண்டக்காவையும் கண்டுபிடிக்கணும். மனசை விட்டு பேசணும்னு நினைச்சேன். இனி அவங்க கிட்ட பேசின மாதிரி தான். என்ன இது? அட காணோம். துண்ட காணோம், துணிய காணோம், தூங்கும் போது காணோம். என்னடி செஞ்ச நீ, என்னடி செஞ்ச? இப்ப பிரச்சனை அது கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனையா? சரி, என்னன்னு சொல்லு, நான் கேட்டு தொலைறேன். அன்னைக்கே நாம அந்த காஜு புடிச்ச கிளவி கதையை முடிச்சிட்டோம்ல. அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே. சாபமும் போயிடுச்சு, உன் பொருளும் வந்துருச்சு. மறுபடியும் இப்ப என்ன பிரச்சனை? அத காணோம். எதை காணோம்? என் சுண்டக்கா. எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கே. பேசாம அவன் கிளாஸுக்கே போய் கண்காணிக்கவா? வேண்டாம், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். Flashback. என்னது? ஏன் ஜூஸ் எங்கடி? இதோட எல்லாம் முடிஞ்சதுடி. என்ன ஜூஸ் முடிஞ்சிருச்சா? நானே மனசு உடைஞ்சு போயிருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமியா போவ. உயிரை காப்பாத்த அந்த சிலுக்கு பையோட ஆறாவ உனக்குள்ள மாத்தணும். நான் அப்பவே நினைச்சேன், மிஸ் ஷிரட்டோருக்குள்ள இருக்கிற பவர் தான் காரணமா இருக்கணும். கக்கரச்சல எவள இவ்ளோ அக்கறை காட்றானே. எனக்கு மயக்கமே, எனக்கு நடக்கமே, எனக்கு நாச்சு. உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஓ கருண். கிறுக்கு கூமுட்ட. காத்து வீசுதே, பேச போல பேசுதே.
ஒன்னா பொத்திக்கிட்டு முடிய கட்டுடி. பாட்டி சொல்ல தட்டாத செல்லம். நீ முடிய கட்டினா முன்ன விட இன்னும் அழகா இருப்ப. மண்ட பெருத்த முட்டாள் மாதிரி இருக்கா. இல்ல அழகாதான் இருக்கா. ஏண்டா ஏற்கனவே 4 கண்ணு, அப்பவும் கண்ணு தெரியல. இவ செஞ்சு எங்க 3 பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்மை கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கித்தான்னு அலப்பற வேற. நாம எதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? என் பாட்டியோட சத்த அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். ஆயிராவுக்கும் புட்டிக்கும் மட்டும் புது யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? குப்புறக்கா வந்துகிட்டு புட்டி கிட்ட போட்டு கொடுத்தியே. என் சொத்த ஆட்டைய போட உன் ஆத்தா உன பேத்து போட்டு போயிட்டால. இதுக்கு மேலதான் போகணும். இவ்வளவு படி கேட்டா என்ன தூக்கிட்டு போறியா? கொஞ்சம் தூரம் தான் பக்கம். சரி சொல்லு மாமோ, உனக்கு வித்தியாசமான ஆரம் எதுவும் தெரியுதா? செத்து போனவங்கள பாக்குறதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் பேசுவோம். ஏப்படாத, நான் போயிட்டு ஈவினிங் குள்ள வந்துடுறேன். என்ன வட்டா? நான் உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆட மிஸ் அயாசே ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்க கிளம்பிட்டாங்க. தனியாவா? முதுகு தைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. பாக்கறதுக்கு பல பலன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும். தேடி கண்டு போடிங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. வெள்ளரிக்கா மாதிரி சுண்டக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஒரேடியா நானும் நசுங்கிருப்பேன். அடியே கிழவி இங்கதான் இருக்கியா? அதான பார்த்தேன். இந்த சிலுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறால. நோக்கமே இந்த உலகத்தை அழிக்கணும்ங்கிறது தானே. ஆனா இந்த அழகு தேவதை இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணம் நிறைவேறாது. டக்காகோரா செல்லம், நீ என்னதான் சொத்துக்கு செத்த சாத்தானா இருந்தாலும் என்னோட உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. ஆனா ஏன்? அது என்னன்னா ஐரா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிஸ்டர் அண்ட் மே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.